பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த அருமையான சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க செய்யவும் தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு இரவுக்கிரவு ஜெபத்துக்காக நான் ஆயத்தமாகி வந்து பலிபீடத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த போது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னோடு கூட காண்பித்தார். அது எனக்கு சற்று ஆச்சரியமான ஒரு வசனமாய் இருந்தது. அப்படி தேவன் எனக்கு காண்பித்த அந்த வசனத்தையும் நான் ஆச்சரியப்பட்ட அந்த பகுதியையே உங்களோடு கூட தேவனுடைய சத்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 33:23 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். உன் கயிறுகள் தளர்ந்து போ, பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போ. அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். திரும்ப வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. ஏசாயா 33:23. உன் கயிறுகள் தளர்ந்து போ, பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போ. அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். அடுத்த வார்த்தை, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஏசாயா 33:23 வாசிக்கும் போது நான் அதை வேதத்தின் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்த போது நான் முழுவதுமாய் நிதானமாய் வாசித்தேன். அதுல ஒரு பகுதி என் கண்களை ஆச்சரியப்படுத்தினது, என் கண் இமைகளை விரிவடை செய்தது. அது என்ன பகுதி என்றால், அந்த 33:23 கடைசி பகுதி சொல்லுகிறது, சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள் அன்று. சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். வார்த்தையை உச்சரிப்ப நல்லா கவனிங்க. சப்பானிகளும் கொள்ளையாடப்படுவார்கள் என்று சொன்னால், யாரோ ஒரு எதிரி கூட்டம் வருது, சப்பானிகளை தூக்கிட்டு போயிடுறாங்க, கொள்ளையடிச்சு போயிடுறாங்கன்னு அர்த்தம். இங்க சப்பானிகளும் கொள்ளையாடப்படுவார்கள் என்று சொல்லப்படவில்லை, சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். அப்படின்னா ஒரு காலம் வரும், ஒரு கட்டம் வரும், ஒரு நேரம் வரும். அப்ப சப்பானிகள் கூட கொள்ளையடிக்கிறவர்களாக, திருடுகிறவர்களாக, பொருட்களை அபகரிக்கிறவர்களாக மாறுவார்கள். இந்த வாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்த உடனே சற்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த சப்பானிகளுக்குள் ஏதோ சில ரகசியங்கள் இருக்கிறது என்பதை நான் நன்றாய் விளங்கிக் கொண்டே புரிந்து கொண்டேன். அப்போ சப்பானிகள் கொள்ளையாடுவார்கள் என்றால் அவர்களுக்குள் ஏதோ ஒரு மல்டி டேலண்ட், ஒரு பலதரப்பட்ட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சில சக்திகள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மையாய் இருக்கு. இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டில சப்பானிகள் என்று சொல்லக்கூடிய சூம்பி போன உறுப்புடையவர்களை யாராவது பார்த்தால் அங்கு முதலாவது உண்டாவது என்னன்னா இரக்கம் உண்டாவது. ஐயோ பாவம், கை இப்படி வளைஞ்சி போயிருக்கு, கால் இப்படி சொத்துற திரும்பி போயிருக்கு, ஐயோ இப்படி தேய்ச்சிக்கிட்டே நடக்குது, ஐயோ இப்படி உட்கார்ந்து இவரை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. முதலாவது நடக்கிறதுன்னு ஒரு இரக்க சுபாவம் அந்த இடத்துல உண்டாகும். அதன் பின்பு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கம் பொதுவாக யாருக்குள்ளேயுமே வரதான் செய்யும்.
ஒரு காலத்துல எந்த சப்பானிக்கு உதவி செய்தாலும் தப்பு கிடையாது, அது புனிதமாய் கருதப்பட்டது. இந்த காலத்துல சப்பானிகளுக்கோ நொண்டிகளுக்கோ சூம்பின உறுப்புடையவர்களுக்கோ நாம் உதவி செய்ய போனா நாம் உதவி செய்யலாமா வேண்டாமா என்பதை பார்த்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சப்பானிகளும் இன்றைக்கு இருக்கிற முடவர்களும் எதிர்கேள்வி கேட்கிறவனா இருக்காங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? எனக்கு கால் விலங்காட்டி நான் உடனே சோத்திர கையேந்தி படைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என்னை சோத்திர நீங்க கொடுக்கிற இந்த 10 ரூபாயை வச்சுதான் நான் பிழைக்க போறேன்னா? நீங்க எனக்கு இந்த சாப்பாடு வாங்கி தர சொல்லி நீங்க வச்சிருக்க பிஸ்கெட் பாக்கெட் தர சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா? பயங்கரமா கேள்வி கேட்கிற சப்பானிகள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் கேட்கிறத பார்த்துட்டு கூட இருக்கிறவர்கள் கூட ஊமைகள் கூட பேச ஆரம்பிச்சிருது. எங்களெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்றைக்கு சப்பானிகளுடைய நிலைமை மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுடன் சமீபத்துல ஒரு இடுப்புக்கு கீழே எந்த அவயவமும் செயல்படாத அந்த அந்த கால்கள் மற்றும் இடுப்பின் கீழ்ப்பகுதியில் எந்த உறுப்புகளும் அதிகம் இல்லாத ஒருத்தர். ஆனா இடுப்புக்கு மேல மட்டும் ஒரு ஆணுக்கு வேண்டிய எல்லா வயிறு, தொப்புள் மற்றும் சோதரம், இடுப்பு பகுதி, முதுகு, தலையெல்லாம் நல்ல பெரிய தலை எல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு அழகா எம்டி மாதிரி, மேனேஜிங் டைரக்டர் போல ஒரு எம்டி மாதிரி அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கார், அழகா இருக்கார். அவருக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார். அவர் தனியா எங்கேயும் போக முடியாது, 2 பேர் தூக்கிதான் உட்கார வைக்கணும், வீல் சேர் தான் கொண்டு போகணும், வீல் சேர் தான் போவாரு வருவாரு. தனித்து எதுவுமே செய்யப்பட முடியாது. வஸ்திரம் கொடுத்து எழுந்து நிற்கவோ கூட முடியாது. ஆனா அவரு பல லட்சக்கணக்கான சம்பளம் வாங்குகிறார். இப்படி இந்த காலத்துல சப்பானிகளுடைய நிலைமை பலதரப்பட்ட வீதத்துல பயங்கரமாய் தரம் உயர்ந்திருக்கிறது. இங்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா நம்ம நிறைய சப்பானிகளுக்கும் முடவர்களுக்கும் உடல் உறுப்பு ஊனமானவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் போகும்போது கூட அங்க பலருக்கும் செய்தோம், போதகர்களுக்கு செய்தோம். அப்புறம் ஒரு நாள் வேலூர் மாவட்டத்துல சுதந்திர கன்னியம்பாடி என்ற இடத்துல 2 முதல் 3 லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்து குருடர்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு நல்ல கைத்தடிகளை வாங்கி கொடுத்தோம். அந்த கைத்தடிகள் சுதந்திர அதுல அலாரம் இருக்கும், அதுலயே அவங்களுக்கு கிளாக் இருக்கும், நல்ல டைம் சொல்லக்கூடிய கிளாக் இருக்கும். அப்புறம் நடந்து போகும்போது 3 அடிக்கு முன்னாடி கல்லோ சுவரோ ஏதோ பட்டாக்கா அந்த ஸ்டிக் வைப்ரேஷன் கொடுத்து உங்களுக்கு சொல்லும், அங்க போகாதே, அங்க ஒரு தடை இருக்குன்னு சொல்லி வைப்ரேஷன் சொல்லும். அப்படி அது இல்லாம பல விதத்துல மடக்கி கொள்ளலாம். அது பார்ப்பதற்கு பார்வையற்றவருடைய தடி போலவே இருக்காது. அது ரொம்ப ஜென்டில்மேன், பெரிய பெரிய லக்ஸுரி மேன் கொண்டு போற ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஹை குவாலிட்டி ஹை பிராண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி அந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்தோம். வெறும் பிளைண்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய ரீக்ளைனர் சேர்ஸ் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் கிட்ஸுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்தோம், ஹேர் ஐடி வாங்கி கொடுத்தோம். அப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட், அப்புறம் 3 வீல் வண்டிகள் வாங்கி கொடுத்தோம். நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவும் நாங்கள் செய்தோம். கர்த்தர் நல்லவர். ஒரு பகுதியில இப்படி உதவிகள் வாங்கக்கூடிய ஏழைப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். ஒரு பகுதியிலே இப்படி உதவிகள் நாடாத நல்ல செல்வாக்குள்ள சப்பானிகளும் இருக்கிறார்கள். கடந்து போகட்டும். இப்போ இங்க ஏசாயா 33:23 பார்க்கிறோம், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். அப்படின்னா இந்த கொள்ளையாடக்கூடிய சப்பானிகள் என்றால் என்ன அர்த்தம்? இவர்கள் நல்ல மல்டி டேலண்ட் உள்ளவர்கள் என்பது தெரிகிறது. பலதரப்பட்ட திறமைகள் இந்த சப்பானிகளுக்குள் இருக்கிறதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் வேதத்திலே இந்த சப்பானிகளை குறித்த செய்தியை சொல்லுவதற்கு முன்பு இந்த சப்பானிகளை குறித்த முதல் சில புள்ளி விவரங்களை, சில டேட்டாஸ உங்களுக்கு நான் சொல்லிறேன். இது ஆழ்ந்து செய்தி கேட்கிறவர்களுக்கும், செய்திகளை குறிப்பெடுக்கிறவர்களுக்கும், இதை தேவ ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கும் இது ரொம்ப தேவைப்படும். பைபிள்ல இருக்கிற சப்பானிகளை குறித்து சில டேட்டாஸ். இந்த சப்பானிகளை குறித்து முதல் வேதத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், லேவியாராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சப்பானியை குறித்து முதலாக பார்க்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சப்பானியை குறித்து வேதத்திலே கடைசியாக எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தால் அங்கு கடைசியாக சப்பானியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சப்பானி என்கிற வசனம், சப்பானி என்கிற வார்த்தை பொருந்திய வசனம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து மொத்தம் 20 முறை, 20 வசனத்திலே சப்பானி என்ற வார்த்தை 20 வசனத்திலே வருகிறதை பார்க்கலாம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதே சமயத்துல சப்பானி என்ற வார்த்தை பைபிள்ல மொத்தம் பைபிள்ல எத்தனை முறை வருதுன்னா 21 முறை வருது. அதாவது 20 வசனத்துல சப்பானி என்ற வார்த்தை வருது. ஒரு வசனத்துல மட்டும், ஒரே ஒரு வசனத்துல 2 முறை சப்பானின்னு வருது. அதனால சப்பானி என்ற வார்த்தை 21 முறை முழு வேதாகமத்திலே வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த சப்பானியை குறித்து ஆண்டவர் இந்த வேதத்திலே அழகான முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். சரி, சப்பானி என்று சொல்லுகிறோம், இல்லாட்டி சூம்பின உறுப்புடையவர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சப்பானி என்றால் என்ன? சப்பானி என்பதின் சரியான அர்த்தம் என்ன? இது முழுமையான அர்த்தத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. லேவியாராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். லேவியாராகமம் 21:18வது வசனம் வாசிக்கிறேன். அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது, குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன் ஆனாலும். சப்பானி என்றால் என்ன அர்த்தமா? ஒன்று குறுகிய அவயவம் உள்ளவன் அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன். ஒன்னு சரியான அளவுக்கு அதிகமான நீண்ட அவயவம் அல்லது சரியான அளவுக்கு குறைந்த அவயவம், நீளமுள்ள அவயவம். இப்படிப்பட்ட குறுகின அவயவம் அல்லது நீண்ட அவயவம் உள்ளவர்களுக்கு பேர்தான் சப்பானி என்று இந்த வேதாகமம் தெளிவாக சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம் நினைக்கிறோம் இந்த சப்பானிகளை குறித்து நிறைய மாற்று கருத்துக்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த சப்பானிகளிடத்தில் நல்ல சில காரியங்களும் இருக்கிறதை வேதம் காண்பிக்கிறது. அதில் முதலாவதாக நல்ல காரியத்தை சொல்வதற்கு முன்பு இந்த சப்பானியை இந்த உலகம் எந்த விதத்தில் வைத்திருக்கிறது என்பதை சொல்லி, லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 14:21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தார். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். இங்கே சப்பானிகள் மற்றும் சிலரை சொல்லும் போது அந்த பணக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, ஏழைகளை என்று சொல்லும். இந்த உலகம் சப்பானிகளை எப்படி பார்க்கிறது அல்லது எப்படி வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஓ கர்த்தர்
கர்த்தர் நல்லவே. சப்பானிகள் எப்போதும் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற பெரும்பாலானவருடைய எண்ணங்களாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். சரி, ஒன்று, சப்பானிகள் என்றால் நீண்ட அவயவம் உடையவர்கள் அல்லது குறுகின அவயவம் உடையவர். இரண்டாவது, சப்பானிகள் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகள் என்று மக்கள் கருத்தாக நினைத்து விடுகிறார்கள், ஏழைகளாகவே வைக்கவும் பார்க்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த சப்பானிகளுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற சில விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்கள் என்ன? சில ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், பாருங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம், மன்னிக்கணும், மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 21:14 வாசிக்கிறேன். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவர்களிடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த சப்பானிகளிடத்தில் இருக்கிற ரொம்ப அருமையான நல்ல சில காரியத்துல முதல் காரியம் என்னன்னாக்கா, இவங்க தேவாலயத்துக்கு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவாலயத்துக்கு போகிறோமா என்பதே கேள்வியாயிருக்கு. ஆனால் சப்பானிகள் எங்க போகிறார்கள்? தேவாலயத்துக்கு போகிறார்கள். இவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நம்மில் அநேகர் வெட்கத்துக்குரியவர்கள், அவலட்சணத்துக்குரியவர்கள், அவமானத்துக்குரியவர்கள். நான் முன்னொரு காலத்துல மூணார் பகுதிக்கு அடிக்கடி ஊழியத்து. காரணம், நான் தேனியில போதகராக இருந்தேன். அப்ப மூணார், தேவிக்குளம், லாக்காடு, சுத்திரம், இன்னும் அந்த பக்கத்துல இருக்கிற நல்லூர் போன்ற இடங்களுக்கு நிறைய அடிக்கடி ஊழியர்கள் போவது. அப்போ மூணார்ல தேவிக்குளம் என்கிற ஒரு பகுதி உண்டு. அந்த தேவிக்குளம் பகுதியிலே நான் ஊழியத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலையில 7 மணிக்கு. அப்போ பயங்கரமான பனி காலம், ராத்திரியெல்லாம் பனி ஊத்துது. சாயங்காலம் ஆயிட்டாலே எல்லாரும் சொட்டர் போட்டுறாங்க, பெரிய பெரிய பனி உடைகளை உடுத்தி கொள்ளுகிறாங்க. ஒரு 7 மணிக்கு மேல வெளியில நடந்தா பேசுனா யார் வாயிலிருந்து வார்த்தை வர, வாயிலிருந்து புகையா வரும். புதுசா போனவன் என்ன சொல்லுவான்? சிகரெட் குடிச்சிருக்கான் பாருந்தான் சொல்லுவான். ஆனா அந்த சிகரெட் பீடி குடிக்கல, ஊழியக்காரா இருந்தாலும் வாயிலிருந்து புகை வரும். அந்த அளவுக்கு அந்த மூணாறுல நான் கண்ட ஆச்சரியம். காலையில அதிகாலை 3 மணிக்கு நான் தனி ஜபத்துக்கு எழுந்து உட்கார்ந்து இருக்கேன். உட்கார்ந்து குழுல நடுங்கிட்டு ஜப நேரத்தை விட்டுறக்கூடாது, உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த நேரத்துல எனக்கு உதவியாயிருந்த அந்த வீட்டுக்காரர் அந்த பக்கம் வந்தார். பார்த்துட்டு, ஐயா என்ன இந்த நேரத்துல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்லி, இது என்னுடைய தனி ஜப நேரம், நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இது உங்களால தாங்க முடியாது, இருங்க ஒண்ணு பண்றேன்ட்டு ஒரு அழகான ஒரு அடுப்பு ஒன்று எடுத்தார். அது இரும்பு அடுப்பு. அந்த இரும்பு அடுப்பு நல்ல சோத்திர தகரத்தினால் இருக்கு. அதுக்கு மேல நல்ல நெருப்பை கொண்டு வந்து அதை அடுப்பில போட்டு அந்த சூத்திரம் அடுப்பில போட்ட நெருப்பை கொண்டு வந்து கட்டிலுக்கு கீழே என் காலுக்கு நேரம் வச்சிட்டு சொன்னாரு, உங்க காலை அந்த நெருப்புக்கு மேல வைங்கன்னார். எனக்கு தலையிலேயே கொட்டினாலும் நெருப்புல காலை வைக்க மாட்டேன், ஏன்னாக்கு நெருப்பு சுடும் தெரியும். அவர் சொல்றாரு, நீங்க காலை மேல வைங்கய்யா அப்படின்ற. நான் இல்ல அது எப்படி வைக்க முடியும், என்ன சொல்றீங்க, நீங்க வைங்கய்யா, ஒண்ணு செய்யாதியான. நான் வைக்க கடைசியில உட்கார்ந்தாரு. சின்ன பிள்ளைய கட்டாயப்படுத்தி வஸ்திரம் உடுத்துற மாதிரி என் காலை பிடிச்சு இழுத்து எடுத்து அவரையும் நெருப்புல வச்சிட்டார். நெருப்புல காலை வச்சா அங்க கால்ல நெருப்பு சுடல, அங்க கங்கு சுடல, தழும்பு விழுகல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பெல்லாம் நல்ல சூடு. அப்ப நான் ஆச்சரியப்பட்டு சிரிச்சுட்டு கேட்டேன், என்னையா நெருப்பு மேல கால் வச்சு கால் சுடல? அதுதான்யா இந்த பனி.
இந்த பனி அவ்வளவு பயங்கரமானதுன்னு. ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளவு பனி ஊத்துற காலத்துல 7 மணி ஆராதனைக்கு அந்த தேவிக்குளம், லாக்காடு, மூணாறு, அண்டுக்கோடு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 6 முதல் 7 கிலோமீட்டர் மலைகளில் ஏறி வளைந்து கீழே இறங்கி மீண்டும் மேலே ஏறி கடைசி நாங்கள் இருக்கிற ஆராதனை ஸ்தலத்துக்கு கரெக்டா 7 மணிக்குள்ள சர்ச்சு நிரம்புற மாதிரி வந்துருவாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், காலை 7 மணிக்கு இப்படி மலை மாதிரி ஊத்துற பனியில இத்தனை கிலோமீட்டர் எப்படி நடந்து வந்தாங்க? 4 மணிக்கே எழுந்துச்சு, 5 மணிக்கே எழுந்துச்சு, அவங்க சோத்திரம் குளிச்சு நல்ல சுடுதண்ணி வச்சு உடம்புல ஊத்திக்கிட்டு துணியை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சொற்ற போட்டுக்கிட்டு அவங்க சோத்திரம் மலையெல்லாம் ஏறி பள்ளமெல்லாம் இறங்கி மேடுகளை கடந்து வழியில காட்டு யானைகள் ஒரே இருட்டு அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் கரெக்டா 7 மணிக்குள்ள சர்ச் ஃபுல் பேக்கெட். ஏன் சொல்றேன்னா, இங்க என்ன ஆச்சரியம் பாருங்க, சப்பானிகள் தேவாலயத்துக்கு வருவார்கள். நம்ம நினைக்கிறோம் சப்பானினா நொண்டி, அவன் விளங்காதவன், எங்கேயும் நகர மாட்டாது. உண்மை என்ன தெரியுமா? எல்லா அவயவமும் உறுப்புக்குள்ளும் உள்ளவங்க தான் இன்னைக்கு நொண்டிகளா இருக்கிறோம். ஆனா சப்பானிகள் இந்த சோத்திரம் மத்தேயு 21:14 ரொம்ப அழகா சொல்லுது. அப்பொழுது சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். என்ன அழகான அனுபவம் பார்த்தீங்களா? இப்போ நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஜீவியத்தை இந்த சப்பானிகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம். இதனாலதான் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல நான் அடிக்கடி சொல்றது, யாரையும் நாம் மட்டமாய் நினைக்கவே கூடாது, தரம் தாழ்த்தி நினைக்க கூடாது, யாரையும் குற்றமும் சொல்லக்கூடாது, குறையும் பேசக்கூடாது. நம்ம கண்ணுக்கு அவங்க மொட்டத்தலை தான், நம்ம வாய்க்கு அவங்க சப்பானிக தான், நம்ம காதுக்கு ஒன்றுக்கு விளங்காதவர்கள் தான். ஆனா அவர்களுக்குள்ளும் சில கிருபைகளை வைத்திருப்பார், அவர்களுக்குள்ளும் சில தாளந்துகளை வைத்திருப்பார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிக சிறந்த சோதரம் சினித்துறை, அதாவது சினிமா துறை பாடகிகள் என்று சொன்னா நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப சிறந்த சினிமா துறை பாடகி என்று சொன்னா ஒரு 2 கண்ணும் தெரியாத ஒரு சகோதரி. அவர்களுடைய இனிய குரலுக்கும் அவர்களுடைய அற்புத பாடலுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய பெரிய பாடகர்கள் பக்கத்துல கூட வர முடியல. 2 கண்ணும் தெரியாது, ஆனா முன்னணி பாடகியா பின்னணி பாடகியாவும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு சூம்பின உறுப்புடையவர்கள் தான், கண்ணு தெரியாதவர்கள் தான், பார்வையில சப்பானி தான். ஆனா அவங்க கர்த்தர் அந்த கடவுள் கொடுத்த திறமையிலே அவர்கள் முன்னணியில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? இப்ப கவனித்து பார்த்தால் நல்லவர்கள் அநேகர் ஆலயத்துக்கு போகாதிருக்க, சப்பானிகளோ ஆலயத்துக்கு உள்ளே வருகிறார்கள். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவே. இந்த நல்ல ஒரு உடன்படிக்கை, இந்த அருமையான ஒரு தீர்மானம் நம்முடைய ஜீவியத்திலே கண்டிப்பாய் வேண்டும், கட்டாய வேண்டும். இப்போ இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள் என்று சொன்ன, அதுக்கு அடுத்து இந்த சப்பானிகள் எங்க போறாங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 15:30. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார். சப்பானிகள் தேவாலயத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, இப்ப அவங்க எங்க வந்துட்டாங்க? தேவனுடைய பாதத்துக்கே வந்துட்டாங்க. கவனிங்க, நிற்கிறவர்களுக்கு பாளையத்துக்கு வெளியே இடம் கிடைக்குது, நிற்க முடியாதவர்களுக்கு இயேசுவின் பாதத்திலேயே இடம் கிடைக்குது. இப்ப இதுல யாரையா பரிசுத்தமா? இதுல யாரம்மா பரிசுத்தவாட்டி? யார் கிறிஸ்துவை நெருங்கினவர்கள் என்று கேட்டால், தேவ ஊழியக்காரனாகி நான் வசனத்தை கொண்டு தைரியமாய் சொல்லுவேன், உங்களை விட, என்னை விட, நம்மை விட இந்த சப்பானிகள் தான் பாக்கியவான்கள்.
இந்த சப்பானிகள் தான் கிருபை பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் பாதத்திலே இருக்கிறார்கள், இயேசுவின் பாதத்தண்டையில். அல்லேலூயா! இந்த இவ்வளோ பெரிய பாக்கியம், இவ்வளோ பெரிய சுலாக்கியம் அந்த சப்பானிகளிடத்தில் காணப்படுகிறது. சப்பானிகள் என்று சொல்லும் போது கால் விளங்காதவர்களும் சூம்பின உறுப்புடையவர்களும் செயல்பாடு அற்றவர்கள் மட்டும் கிடையாது. இன்னைக்கு உங்க வீட்டில சில வயது முதிர்ந்தவர்கள், பலன் குறுகி போனவர்கள் சப்பானிகளாகத்தான் இருப்பார்கள். அவங்களால மார்க்கெட்டு போக முடியாது, அவங்களால வீட்டு வாசலை கூட்டி பெருக்கி தண்ணி தெளிக்க முடியாது, வீட்டு பாத்திரம் கழுவி அண்டா குண்டாவை கழுவி பெரிய சமையல் வேலையை பார்க்க முடியாது. ஆனா வயது முதிர்வி நிமித்தம், பலன் குறைந்தது நிமித்தம் படுக்கையா இருப்பாங்க, உட்கார்ந்த வண்ணமா இருப்பாங்க. இல்லாட்டி ஹாலுக்கும் வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டு இருப்பாங்க. இது அந்த வீட்டில் இருக்கிற நல்லவர்களுக்கு எப்படி தெரியும்னா, இது நம்பர் ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஜடம், இது ஒரு நடைப்பினம். இவங்களால பாத்திரம் கழுவ முடியாது, வீடு வாசலை கூட்ட முடியாது, இவங்களால சுத்தர வீட்டுல ஒரு வேலை பார்க்க முடியாது, அவங்களுக்கே நம்ம தான் செய்ய வேண்டியிருக்கு. இவங்க ஒரு ஜடம், ஒரு நடை பினம். ஆனா நடக்கிறாங்க, ஆனா பிண மாதிரி இருக்காங்க. இவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது என்பது அந்த வீட்டில் இருக்கிற பலருடைய கூற்று, பலருடைய எண்ணம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? என் அனுபவத்துல நான் பார்த்தத சொல்றேன். நீங்க எந்த வயதானவர்களே, எந்த மூத்தவர்களே, பெரிய காரியம் ரொம்ப கடின வேலை செய்ய முடியாதவர்களே, ஜடம் என்றும் நடை பிணம் என்றோ அவர்களால் ஒன்றும் முடியாது என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாதுகாப்பையே தேவன் அவர்களிடத்தில் தான் வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி தலைப்பதற்கு காரணம், நீங்கள் இன்றைக்கு சந்ததிகளை பிறப்பிக்கப்பட்டதற்கு காரணமும் அவர்கள்தான் என்பதை மறக்காதீர்கள். உங்க பார்வைக்கு அவங்க சப்பானிகள் தான், உங்க பார்வைக்கு அவர்கள் அவயவம் குறைவுள்ளவர்கள் தான், உங்க பார்வைக்கு அவங்க ஜடம் தான் அல்லது நடைப்பினம் தான். ஆனா தேவனுக்கு தெரியும், இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக ராத்திரி நேரத்துல எழுந்து, இல்லாட்டி வீட்டை விட்டு புருஷன் மாசத்துல மக வேலைக்கும் மருமக கம்பெனிக்கும் பிள்ளைக ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த வீடே மயான அமைதியா இருக்கும் போது கண்ணெல்லாம் கலங்கி அந்த குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக, பாதுகாப்புக்காக, பிள்ளைகளுடைய நன்மைக்காக கடவுள்கிட்ட ராத்திரி பகல அழுது கொண்டிருக்கிற ஒரே கண்ணீரின் ஆத்துமா அந்த ஜடம், அந்த பிணம் என்கிற அந்த மூத்தவர்கள் தான் என்பதை இன்றைக்கு வீட்டில் இருக்கிற அநேகர் புரிந்து கொள்ளுவது கிடையாது. நீங்க யாரை ஜடம் என்று சொல்லுகிறீர்கள், யாரை நடை பிணம் என்று சொல்லுகிறீர்கள், யாரை சோத்திர சப்பானி என்று கருதுகிறீர்கள், அவர்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நான் வேதத்தை வைத்து மாத்திரமல்ல, என் அனுபவத்திலே கண்டவைகளை சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீட்டிலே ஒரு பெரிய மனுஷன் அல்லது ஒன்றுக்கும் உதவாத ஒரு கிழவி என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டி இறந்ததுனால அந்த குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் சின்னாபின்னமாகி சிதைந்து ஊரா கலைந்து போய் கடைசியில் ஆசையெல்லாம் இழந்து, மானம் மரியாதைகளை இழந்து, தொழில் வருமானத்தை இழந்து, எல்லாமே கடைசியில் நடுத்தருவுக்கு வந்தவர்களை நான் பலரை அறிந்திருக்கிறேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? ஒருவரையும் சப்பானி என்று சொல்லுவதற்கோ, ஒருவரையும் நடை பிணம் என்றோ ஜடம் என்றோ இருதயத்தில் முறுமுறுப்பதற்கோ தேவன் ஒருவருக்கும் அனுமதி கொடுக்கல. அவர்களையும் உண்டாக்கினது தேவன் தான். அவர்களுக்குள் ஒரு ஆத்துமா உண்டு, அவர்களுக்குள்ளும் ஒரு உயிர் உண்டு. உங்களுக்கு இருக்கிற ஆத்துமா அவர்களுக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கிற உயிர் அவர்களுக்கும் இருக்கு. என்ன, நீங்க குறுகிய வயதுடையவர்கள், அவர்கள் பெருத்த வயதுடையவர்கள். கர்த்தர் நல்லது. ஆனால்
அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு நிழல் கொடை என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த நிழல் கொடை வேண்டாம் என்று நீங்கள் இடித்து போட்டால் அல்லது பிடுங்கி போட்டால் மழையும் வெயிலும் நேரடியாய் உங்கள் மீது வந்து வழியும். நீங்கள் ஒன்றுவதற்கு கூட சகாயம் கிடைக்காமல் போய்விடும். அப்போ சப்பானிகள் என்பது கால் வளைந்தவர்கள், கை திரும்பினவர்கள், நடக்க மாட்டாதவர்கள், நிற்க மாட்டாதவர்கள் மட்டும் கிடையாது. சில வீடுகளிலே இப்படிப்பட்ட வயது மூத்தவர்களும் முதிர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எங்கோ 100க்கு ஒரு குடும்பத்துல பெருத்த வியாதிக்காரர்கள் எப்போதுமே இளம் வயதிலேயே வியாதிக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் ஒருவித சப்பானிகள் தான். அவங்க வியாதிக்காரர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், உங்கள் உறவுகளுக்கு தெரியும், உங்க ஊராருக்கு தெரியும். அப்ப ஏயா உயிரோடு வச்சிருக்கார் அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே. அவங்க உங்க குடும்பத்துக்கான ஏதோ ஒரு தயை அவங்க மூலமா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அவசரப்படக்கூடாது. இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. இப்படிப்பட்ட சப்பானிகளை சுமங்க, இப்படிப்பட்ட நொண்டிகளை தாங்குங்க, இப்படிப்பட்ட பலனற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இருதயத்திலாகிலும் முறுமுறுக்காதீர்கள். அந்த இடத்துலதான் உங்க பொறுமையை நீங்க விளங்க பண்ண வேண்டும். இப்போ முதலாவது சொன்னேன், இந்த சப்பானிகள் என்று சொன்னால் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உடையவர். இரண்டாவது சொன்னேன், சப்பானிகளை இந்த உலகம் ஏழைகளாகவே பார்க்கிறது என்று. மூன்றாவது சொன்னேன், இந்த சப்பானிகள் சரியாய் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறவர்கள். நான்காவதாக இந்த சப்பானிகள் இயேசுவின் பாதத்திலேயே போய் உட்கார்ந்து விடுகிறவர். இப்படி எல்லாம் செஞ்சதுனால இந்த சப்பானிகளுக்குள் ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துறார் பாருங்க. யாருக்கு தெரியாத ஒரு விசேஷித்த கூட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். கவனிங்க, சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட. சப்பானிகளில் சிலர் எப்படி இருப்பாங்களா? கர்ப்பவதிகளா இருப்பாங்களா? சப்பானிகளில் சிலர் எப்படி இருப்பாங்க? பிள்ளை தாட்சிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு விளங்காது, அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது, அவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், இல்லாட்டி என்ன முடியும், அவங்களுக்கு முடியுமா முடியாதான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் அவர்களை குறித்து தரைக்குறைவாக அல்லது தூர பார்வையாக பார்க்கணும்? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, சப்பானிகளுக்குள் கற்பவதிகளும் உண்டு, பிள்ளை தாட்சிகளும் உண்டு. தேவன் எல்லாருக்கும் கற்ப பிறப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஒரு சவால் வார்த்தையை சொல்லுது. என்ன வார்த்தை? ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை! உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் வாசித்து காண்பிக்கிறேன், நீங்கள் காதார கேட்டு அதை நம்புங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இப்போதே வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்க மிருக ஜீவன்களுக்குள்ளாகிலும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. உங்களுக்குள்ளாகிலும் அப்படின்னாக்கா மனிதர்களுக்குள் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை. அப்படின்னா நல்ல உறுப்புடையவர்களுக்கு மட்டும்தான் மலட்டுத்தன்மை இல்லாம இருக்கும். சூம்பின உறுப்புடையவர்கள் எல்லாம் மலடர்கள், மலடிகள் என்று நாம் நினைக்க கூடாது. அவர்களுக்கும் கற்பங்கள் உண்டு. அவர்களும் கற்பவதிகளாகவும் பிள்ளை தாட்சிகளாகவும் ஆனவர்களும் உண்டு. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. நான் அது வெளிப்படையா சொல்ல விரும்பல.
நம்ம ஊழியத்துல ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே குறுகின உடல் உறுப்புகள் உள்ளவரு. அவருக்கு ஈசி சேர்ல படுத்து மட்டும்தான் இருக்க முடியும். உடம்புல எந்த அவயவமும் உறுப்புகளும் செயல்படாது. அவரை தூக்கிட்டு 2 கையால குழந்தை மாதிரிதான் தூக்கிட்டு போகணும், குழந்தை மாதிரிதான் தூக்கிட்டு வரணும். அவருக்கு நம்ம ஊழியத்து மூலமா 1-2 தையல் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்புறம் வீட்டுல சேர்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்புறம் அப்பப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்புறம் நிறைய பொருட்கள் வாங்கி கொடு இன்னும் நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போதும் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் அவருக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கோம். அவரை சார்ந்த குடும்பத்துக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது அநேகருக்கு வெளியே தெரியாது, நான் அதிகமா சொல்லுவதும் கிடையாது. ஆனா அவர் படுக்கதான் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊழியக்காரர் போலவும் அருமையான ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார். ஒரு பிரச்சனை மட்டும் என்னன்னா, அவர் பேசுறது யாருக்கு விளங்காது. போன் பண்ண போன்லயே ஜோம் பண்ணுவார், போன்லயே தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ரொம்ப அழகா மனது உருக சிரிச்சு பேசுவார். அவர் சிரிக்கிற மாதிரி நல்லா இருக்கிற நமக்கே சிரிப்பு வராது. ஆனா சிரிச்சு பேசுவாரு. பயங்கர சத்தமா சந்தோஷமா பேசுவாரு. படுக்கதான் உடம்புல சத்து இல்ல, எலும்பு இல்ல, ஒரு சொத்துரும் மாம்சம் கூட அதிகம் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு கல்யாணம் சொல்லிட்டாங்க. அப்ப கல்யாணத்துக்கு என்னையதான் கூப்பிட்டாங்க. பரிசுத்தாவிக்கு முன்னாடி சொல்ல அந்த கல்யாணத்தை போய் நடத்தி வைக்க எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை நடத்தி வச்சிட்டு இருக்கும் போது நடத்தி முடிச்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு அறிவு இருக்கா, வா ஜெயிலுக்கு எவனா கூட்டு போயிட்டா என்ன செய்யும் சொல்லி எனக்கு பயம் வந்தது. நான் கல்யாணத்துக்கே போகல. அப்புறம் வேண்டிய உதவிகள் மட்டும் நல்லா செஞ்சேன். மீண்டும் ஒரு நாள் அந்த பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவரா ஒரு வழியை திறந்து அவங்க ஜெப கூட்டத்தை ஏற்பாடு செய்ய கர்த்தர் உதவி செய்தார். திடீரென்று என்னை அழைத்து கொண்டு போனாங்க இந்த சகோதர வீட்டுல ஜெபத்துக்கு. அங்க போய் ஒரு தேவ செய்தி கொடுக்க ஆரம்பிச்சு. பரிசுத்தாவிக்கும்பா சொல்றேன், அங்க போய் வேதத்தை திறந்து பேச ஆரம்பித்த அந்த நொடி பொழுது முதல் அங்கிருந்து நான் புறப்பட்டு வெளியில வருகிற வரைக்கும் ஒரு மகிமையான அக்கினிமயமான ஒரு பிரசன்னம் என்னை சூழ்ந்தது பாருங்க. அவ்வளவு மகிமையான பிரசன்னம். பொதுவாக எல்லாரும் பண்ணுகிற பிரசங்கத்தை நான் பண்ண மாட்டேன். கிருபை என்ற வார்த்தை எல்லாரும் பேசுவோம். நான் இன்னைக்கு வரைக்கும் கிருபையை பத்தி பெரிய பைபிள் சொல்லி எடுத்ததே கிடையாது. அன்னைக்கு திடீரென்று கர்த்தர் சொன்னார் சொல்லி கிருபைன்னு ஒரு வார்த்தை எடுத்தேன். செய்தி ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் எனக்கும் கண்ணீர், கேட்டவங்களுக்கும் கண்ணீர். அந்த இடமே மகிமை சூழ்ந்தது. எல்லாரும் ஆவிக்குள்ளானாங்க, எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டாங்க, எல்லாரும் தொடப்பட்டாங்க. அங்க வந்து அந்த போதகரே இப்படி ஒரு தெய்வ பிரசன்னத்தை பார்த்ததே இல்லை பாஸ்டர். இப்போ அவருக்கு திருமணமாகி ஒரு பையனும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல இருக்கிற அந்த குடும்பமும் இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சது செய்யும். இப்ப ஏன் சொல்றேன்னா, எனக்கன்பானவர்களே, இப்ப இவ்வளவு ஒன்று முடியாத அவருக்கு ஏற்ற துணையை கொடுத்து அழகான ஒரு பையனையும் கொடுத்து அந்த மகனும் இப்ப வளர்ந்து பள்ளிக்கும் போயிட்டு இருக்கு. அவரை படுக்கையிலே கர்த்தர் எடுத்து ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆன்லைன் பிரேயர் நடத்துறாரு. அதுல 1000வது நாளுக்கு என்னை தான் கூப்பிட்டார். நான் தான் ஒரு செய்தி கொடுத்தேன். அப்ப படுக்கையில ஒரு ஊழியம் செய்றார். இதெல்லாம் நமக்கு அடிக்கப்படுகிற சாட்டை அடிகள். நம்ம நினைக்கிறது பாடம் கிடையாது, இது பாடம் கிடையாது. நமக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற சாட்டை அடிகள். என்னைக்குமே மேலோட்டமா ஒருவரை பார்க்க கூடாது. என்னைக்குமே அவங்க அவயவத்தை உறுப்புகளை வச்சு யாரையுமே நாம் எடை போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க உள்ளார்ந்த வாழ்க்கையை கவனிக்கணும். அவர்களிடத்தில் என்ன மரம் முளைச்சிருக்கு, என்ன செடி முளைச்சிருக்கு, அந்த மரத்திலையும் செடியில என்ன இலை இருக்கு, அந்த இலைக்குள்ள என்ன காய் இருக்கு, அந்த காய்க்குள்ள என்ன பழம் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அவர்களுக்குள் தேவன் வைத்த தாழ்ந்து அபிஷேகம், கிருபை, வல்லமை, மகிமை என்பது சாதாரணமானது கிடையாது, அது மகிமையானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனாலதான் இப்ப நம்ம ஊழியத்திற்கு அந்த சகோதரன் திருமணமாகி அழகான பிள்ளை காட்சியும் கர்ப்பவதியுமாய் மாறினதை போல இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, சப்பானிகளும் கர்ப்பவதிகளாய் மாறுவார், சப்பானிகளும் பிள்ளை தாட்சிகளாய் மாறுவார், அவர்களுக்கும் நான் கற்பத்தை கொடுத்திருக்கிறேன். ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடு இருப்பது இல்லை என்கிற வாக்கு தத்தம் அவர்களுக்கு நடக்குது.
அவர்களுக்கு நிறைவேறுது. காரணம், நமக்குள் இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை விட அவர்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் கற்பாறையில் உளிப்பட்டாலும் அந்த கற்பாறை உடையாததை போல உறுதியான விசுவாசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். இப்போ இந்த சப்பானிகளுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தது, இந்த சப்பானிகளுக்குள் காணப்படுகிற ஒரு ஆவிக்குரிய தன்மையை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சப்பானிகளுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தன்மை என்ன? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 3:11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில், அல்லேலூயா, இந்த சப்பானிகளுக்கு இருக்கிற அருமையான ஒரு குணத்தை பாருங்க. முதலாவது தேவாலயத்துக்கு போனாங்க, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு போனாங்க. அதனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுத்துட்டார். இப்ப கர்ப்பத்தின் கனி கொடுத்த உடனே அவங்க அதோடு நின்றுல. இப்ப இவங்கள்ட்ட இருக்கிற ஆவிக்குரிய தன்மை என்னன்னா, ஊழியக்காரர்களை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 3:11 ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர்கள் பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில். பற்றி கொண்டிருக்கைன்னா என்ன அர்த்தம்? ஐயா, இனி நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஐயா. ஐயா, நீங்கள் தான் என் ஆவிக்குரிய தகப்பன். அம்மா, நீங்கள் தான் ஆவிக்குரிய தாய். எனக்கு நல்ல சத்தியத்தை போதித்தீர்கள், எனக்கு நல்ல வசனத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், எங்கும் கேட்காத உபதேசங்களை, வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டோம். ஊமைகளும் நடைப்பணங்களுமாய் இருந்த எங்களை ஊழியம் செய்கிறவர்களாய் மாற்றினீர்கள். அதனால் நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருப்போம். அல்லேலூயா. இந்த சப்பானிகளுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய தன்மை இன்றைக்கு போதகர்களாலும் ஊழியர்களாலும் வளர்க்கப்பட்ட நிறைய விசுவாச ஜனங்களுக்குள் இல்லவே இல்லை. இங்கு நல்ல தரமா போதிக்கப்பட்டு அவங்களுக்கு சத்தியம் சொல்லப்பட்டு ஊழியம் செய்ய வச்சு ஊழியக்காரரை மாற்றி தேவனுக்காக ஓடணும், தேவனுக்காக நிக்கணும் சொல்லி நிறைய கற்றுக் கொடுத்த பின்பு திடீரென்று அங்கிருந்து ஒரு பச்சை கொடி பறக்குதுன்னா, இந்த கொடி பழைய கொடி, அது பச்சை கொடி நல்லா இருக்குன்னு இன்னைக்கு நிறைய பேர் அங்கேயும் இங்கு ஓடி திரிகிறார்கள். இது உங்களை சொல்லி குறையில்லை. இது காலம் கடைசி. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பதை போல இன்னைக்கு ஏதோ ஊழியங்கள், எப்படி ஊழியங்கள் ஏதோ வந்த உடனே இங்க காய்ந்த குளிர் காய்ந்த நெருப்பு இங்க அனல் குறைகிறது, அங்கு புது நெருப்பு நல்லா காயலாம் என்று சொல்லி குளிர் காய்வதற்காகவே சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா சப்பானிகள் அப்படி இல்லைங்க. தன்னை குணமாக்கின பேதுருவையும் யோவானை பற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பற்றி கொண்டிருக்கிறார்கள்? இந்த சப்பானிகள் அந்த அப்போஸ்தலர்களை எப்போது பற்றி கொண்டிருக்கிறார்கள்? அதே வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 3:11. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்துக்கு ஓடி வந்தார்கள். இப்போ இந்த சப்பானி ஏஞ்சிட்டான். பிறவியிலிருந்து சப்பானியா இருந்தவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு எழுந்துட்டான். எழுந்த உடனே அவன் ஊழியக்காரப்பை இறுக்க பிடிச்சுக்கிட்டான். ஐயா, நான் இனி உண்மை விட்டு விலகுவதும் இல்லை, உண்மை கைவிடுவதும் இல்லை, உம்மோடு கூட இருப்பேன். மரணமானாலும் ஜீவனானாலும் உண்மையும் என்னையும் பிரிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பற்றிட்டான். இப்ப நடக்கிறது என்ன? இவன் போய் ஊழியக்காரர்களை பற்றி கொண்டதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனக்கூட்டம் கிடு கிடு கிடுன்னு ஓடிடுது. பார்த்துட்டு பிரமிக்கிறாங்க. என்னடா இது, பிச்சை தட்டை பிடிச்சிட்டு இருந்தவன் இப்ப ஊழியக்கார சட்டையை பிடிச்சிட்டு இருக்கான். சாப்பாட்டு சட்டியை பிடிச்சிட்டு இருந்தவன் இப்ப ஊழியக்கார பேண்ட பிடிச்சிட்டு இருக்கிறான்.
இவன் எப்படி ஊழியக்காரத்தை பிடிக்கிறான், என்ன காரணம்? அப்ப அந்த ஊழியக்காரத்தை என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு சப்பானியுடைய பற்றி கொள்ளுகிற அனுபவம் அங்க இருக்கிற அநேகருக்கு பிரமிப்பை உண்டாக்கினது. இப்படிதான் ஒரு விசுவாசி இருக்கணும், இப்படிதான் ஒரு தேவப்பிள்ளை இருக்கணும். நீங்க இருக்கிற சபைக்கு கற்புள்ள ஒரு விசுவாசியா இருக்கணும். தேவன் உங்களை இணைத்த ஊழியத்துல கற்புள்ள ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். நீங்க அந்த ஊழியக்காரனை பற்றி கொள்றதும், அந்த ஊழியக்காரர் சொல்றதை கேட்கறதும், அந்த ஊழியக்காரனுடைய இசைந்து நடக்கிறத பார்த்து உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க அக்காவோ, உங்க மச்சானோ, உங்க மாமனாரோ, நாத்துனாரோ, கொழுந்தனாரோ, ஒட்டுமொத்த எல்லா நாரும் என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தை தேடி வரணும். நம்முடைய நடக்கை மற்றவர்களை பிரமிக்க பண்ணணும். நம்முடைய செய்கை மற்றவர்களை இழுத்து கொண்டு வரணும். ஒரு சப்பானி, இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானி எல்லாரையும் பிரமிக்க பண்ணுகிறான், எல்லாரையும் தன்னை பார்த்து ஓடி வர வைக்கிறான் என்று சொன்னால் இந்த சப்பானிக்குள் எவ்வளவு ஒரு மல்டி டேலண்ட் பாருங்க. எனக்கன்பானவர்களே, உட்கார்ந்து உட்கார்ந்து பாயத்தேற்ற காலம் போதும். போயிட்டு வந்துட்டு செய்தி கேட்கிறது காதுகளை அடைச்சுக்கிட்ட காலம் போதும். இந்த காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் கால் இருந்தும் சப்பானியா இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. கை இருந்தும் நொண்டியா இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. இடுப்பு இருந்தும் நடக்கிறது இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. வீட்டுக்கு தடுக்கி விழுந்த ஆளையோ தடுக்கி விழுந்த ஊழியம் என்பது இருந்தும் ஊழியத்தோடு ஒத்து போகல என்றதை ஒத்துக்கொள்ளுங்க. அது ஒத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் சாஸ்தாகமாய் விழுவோம் என்று சொன்னால் உங்களை பார்த்தும் மற்றவர்கள் பிரமிக்க வைப்பார் கர்த்தர். உங்களை பார்த்தும் அநேகர் ஓடி வர பண்ணுவார் கர்த்தர். கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? ஏன் சிலர் எத்தனை வருஷ காலமா இருக்கீங்க? ரெண்டு விதத்துல நம்ம ஊழியத்துல ஜனங்கள் இருக்காங்க. ஒண்ணு, இருட்டோட ஜெபம் ஆரம்பிச்ச 2021 மே 21 இருந்து இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இந்த இருட்டோட ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே 30 வருஷ ஜனங்கள், 35 வருஷ விசுவாசிகள் நம்ம ஊழியத்திற்காக இப்பயும் இருக்காங்க. எங்கேயும் போகல. அவங்களுக்கு இந்த 30 வருஷத்துல அவங்க பார்க்காத போதகர்கள் கிடையாது, காணாத ஊழியக்காரர்கள் கிடையாது, தெரியாத ஆலயங்கள் கிடையாது. என்னதான் பெரிய 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 ஊசி கோபுரங்கள் வந்தாலும் அவர்கள் இங்கு நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல ஒரு உறுப்பினராய் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நல்ல தேவ பிள்ளைகளாய் இருக்கதான் செய்யலாம். நான் அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இருட்டோட ஜெபத்தில் 2021 முதல் இருக்கிறவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆனாலும் இவர்களை குறித்து எனக்கு ஒரு மனஸ்தாபமும் துக்கமும் உண்டு. என்ன மனஸ்தாபம், என்ன துக்கம்? நான் நினைச்சிருக்கிறேன், நீங்க சொல்றீங்க, அது பாராட்ட வேண்டியது. ஆனா உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுக்கு நீங்க என்ன செய்தீங்க? உங்களை பார்த்து ஒரு கூட்டம் ஓடி வரக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்தீங்க? அப்படி இல்லாவிட்டால் இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு சப்பானி தன்னை பார்த்து ஜனங்கள் பிரமிக்க வைப்பான் என்று சொன்னால், தன்னை பார்த்து ஒரு கூட்ட ஜனத்தை ஓடி வர வைப்பான் என்று சொன்னால், பேதுருவுக்கும் யோவானுக்கும் பிரசங்கிப்பதற்கு அங்கேயே ஒரு கூட்டத்தை சப்பானியால் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் என்னால் இதுவரைக்கும் முடியலையே. அப்ப உண்மையான சப்பானி நான் தானே? காலம் கடைசி ஆயிடுச்சு, வருஷங்கள் ஓடிட்டு இருக்குதே. இனி நான் பிரமிக்க பண்ணுகிறவளாய் மாற வேண்டும், பிரமிக்க பண்ணுகிறவனாய் மாற வேண்டும். என்னை பார்த்து ஒரு கூட்டம் ஓடி வரணும் ஆண்டவரே. இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சப்பானி கிட்ட இன்னொரு திறமை என்ன தெரியுமா? பேதுருவும் யோவானும் முத அங்க சத்தியத்தை ஆரம்பிச்சு சப்பானி கிட்ட. இப்ப சப்பானி குணமான உடனே 12ஆம் வசனம் சொல்லுது, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி. இப்ப பாத்தீங்களா, பேதுருவும் யோவானும் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருன்னா இந்த சப்பானிங்க. ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டான். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். பேதுரு யோவானும் ஆலயத்துக்குள்ள போதான் பார்த்தான். இப்ப ஆலயம் காலியா இருக்கு.
ஆலயத்துக்கு வெளியே கூட்டம் ஏராளம் இருக்கு. இந்த கூட்டத்தை யார் யார் கூட்டுனாங்க? நோட்டீஸ் அடிச்சாங்களா, வால் போஸ்ட் ஒட்டுனாங்களா, மெகபோன் வச்சு பேசுனாங்களா, ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா, டிவி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா, மைக்ரோ வேர்டு கொடுத்தாங்களா, ரேடியோ வேற எந்த விதமான ஆட் கொடுத்தாங்களா? ஒரு ஆடும் கொடுக்கல, எந்த விளம்பரமும் பண்ணல. அதுக்கு ஒரே காரணம் சப்பானி. அந்த சப்பானினா ஒரு கூட்டமே பேதுருவும் யோவானை தேடி வந்ததுங்க. ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ பிள்ளைனா இப்படிதான் இருக்கும். ஓ, கர்த்தர் நல்லவன், என்ன அற்புதமான ஒரு கிரியை பாரு. அதனாலதான் நான் சொன்னேன், ஏசாயா 33:23 சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். கொள்ளையாடுவார்கள் என்று சொன்னா கதவை உடைச்சி திருடுவார்கள் என்பது கிடையாது. மனுஷனுடைய புத்தி அப்படிதான் போகும். கொள்ளையாடுவார்கள் என்பது ஜீவனுக்கு ஈடாக உன் ஆத்துமாக்களையும் தருவேன் என்று சொன்னாரே. இங்கே ஒரு சப்பானி தன்னுடைய சாட்சியின் மூலமாய் ஒரு திரள் கூட்டத்தை கொள்ளையாடி பேதுருவுக்கும் யோவானுக்கும் சத்தியத்தை சொல்லுகிற ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் ஐயா. இவ்வளவு பெரிய கொள்ளையாடுதல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு சவால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த ஒரு வெற்றி ஜீவியம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். அதுக்கு இந்த சப்பானி அந்த ஊழியக்காரர்களை பற்றி கொண்டதை போல உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறது யார்? வேதத்தை தெரிய சரியாய் உங்களுக்கு உபதேசிக்கிறது யார்? அவங்களை நல்லா பற்றி கொள்ளுங்க. ஒரு நாள் வாய்க்கால் தண்ணி குடிக்கிறது, ஒரு நாள் ஆத்து தண்ணி குடிக்கிறது, ஒரு நாள் குளத்து தண்ணி குடிக்கிறது, ஒரு நாள் குட்டை தண்ணியை குடிக்கிறது, ஒரு நாள் சுத்திரம் கடல் தண்ணி குடிக்கிறது என்று சொல்லி பல தண்ணியை குடிக்காதீங்க. பலதரப்பட்ட தண்ணியை குடிக்க கூடாது. தேவன் நமக்கென்று ஒரு தண்ணியை வச்சிருக்காரு. யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன். நீ இன்னாரிடத்தில் பேசுகிறாய் என்பதை தெரிந்து கொண்டாலே நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்க மாட்ட, ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். இன்னைக்கு ஜீவ தண்ணீர்ங்கிற சத்தியத்தை போதிக்கிற அந்த அப்போஸ்தலர்களை, தேவ மனிதர்களை பற்றி கொள்வதை விட்டுவிட்டு காற்றடிக்கிற பட்டம் போல பறக்க விரும்புகிறவர்கள் நிறைய பேர். நல்லா கவனிக்கணும். ஒரு ஊழியத்துல, ஒரு ஊழியக்காரர்கிட்ட, ஒரு சத்தியத்துல, ஒரு உபதேசத்துல, ஒரு மெய்ப்பனுக்கில நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை தேவன் அநேகருக்கு பிரமிப்பின் சாட்சியாய் வைப்பார். உங்களை தேடி அநேகரை ஓடி வரவும் பண்ணுவார். இந்த அருமையான சப்பானியின் ஜீவியம் நல்ல பற்றி கொள்ளுகிற ஜீவியம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த சப்பானிகளை குறித்த ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 18:8வது வசனம். கர்த்தர் நல்லவர். வாசிக்க, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் சப்பானியாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. இங்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. நித்திய ஜீவனுக்குள் யார் பிரவேசிப்பார் என்கிற பெயர் பட்டியலில் முதல் பெயரை யார் கர்த்தர் சேர்க்கிறான்னா சப்பானியை தான் சேர்க்கிற. சப்பானி அல்லது ஊனன், அதில் முதல் பெயர் சப்பானி. அப்ப என்ன அர்த்தம்? சப்பானி இல்லாதவர்கள் நுழைந்தால் நுழையலாம், முடிந்தால் வரலாம், வராமலும் போகலாம், நுழையாமலும் போகலாம். ஆனா சப்பானிகள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று இயேசு சொல்லிவிட்டார். இப்ப கவனிச்சீங்களா? மனுஷனுடைய பார்வையில அவங்க அவயவம் குறைவுள்ளவர்கள், மனிதருடைய பார்வையிலே அவர்கள் அவயவம் சுத்திரம் வளர்ந்தவர்கள், அவர்கள் மனிதருடைய பார்வையிலே சப்பானிகள். இந்த உலகத்தின் பார்வையிலே அவர்கள் ஏழைகள். ஆனா தேவனுடைய பார்வையில் அவர்கள் யார்? தேவாலயத்துக்கு போகிறவர்கள்,
தேவனுடைய பார்வையின்படி இயேசுவின் பாதத்தில் உட்காருகிறவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி அவர்கள் பிள்ளை தாட்சிகளும் கற்பவதிகளுமாய் மாறுகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி ஊழியக்காரர்களை பற்றிக் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி ஊழியக்காரர்களுக்கே ஊழியங்களை உருவாக்கி கொடுக்கிறவர்கள். இப்ப கடைசியாய் பார்க்கிறோம், இவர்கள் நித்திய ஜீவனுக்குள். மத்தேயு 18:8 திரும்பவும் வாசிக்கிறேன், அந்த குறிப்பிட்ட பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவன் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். பரலோகத்திலும் சப்பானிகள் உண்டு, பரலோகத்திலும் சோத்திரம் ஊனர்கள் உண்டு. இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். கடந்த கால முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த ஒரு உபதேசம். இது சரியா தப்பா என்று குறுக்கு கேள்வி நீங்க கேட்க கூடாது. சில இடக்கு மடக்கி கேள்வி கேட்கிறவங்களா உண்டு. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவதற்கு எப்போதுமே விரும்புவது கிடையாது. எனக்கு என்னுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்துல ஒன்று என்னன்னா, அந்த காலத்துல இருந்தே வயது மூத்த முதிர்ந்த போதகர்களோ ஊழியக்காரர்களோ இல்லாட்டி நல்ல சத்தியத்தின்படி நடந்த விசுவாச ஜனங்களோ அதிகமா ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆபரேஷன் அப்படினாலே அப்படியே பின்வாங்கிடுவாங்க. அதனால அவங்க பல உபத்திரவத்தை சந்திப்பாங்க, பல அடிகளை அல்லது பல காயத்தை சந்திப்பாங்க. இல்லாட்டி தினம் 4 கால குத்தி 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 காயப்படுத்துவது போல ஏதோ ஒரு வேதனை இருந்துட்டே இருக்கும். ஆனா அவங்க வேதனை அனுபவித்தாலும் அனுபவிப்பார்களே ஒழிய ஆபரேஷன் என்பதற்கு மருத்துவமனையிலே போய் சேர்ந்து தன் உடல் உறுப்புகளை மாற்றிக்கொள்ளவோ அல்லது அறுவை சிகிச்சை செய்யவோ ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஊழியக்காரர்களும் அதை சபைகளில ஒரு காலத்துல போதித்தாங்க. ஏன் அப்படி போதிச்சாங்கன்னா, இந்த பூமியிலே தேவன் உங்களை உண்டாக்கும் போதே நீங்கள் எப்படி பிறக்க வேண்டுமோ அந்த பூரணத்துவத்தின்படிதான் உங்களை பிறப்பித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய நாளுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க மருத்துவமனையில போய் உங்கள் அவயவங்களை மாற்றும் போது, அறுவை சிகிச்சை செய்யும் போது பூமியில உங்களுக்கு சரியானது போல இருக்கலாம். ஆனா செத்த பின்னாடி பரலோகத்துக்கு போனாலும் நீங்கள் இதே மாதிரிதான் இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த சரீரத்துல ஒரு பகுதியை வெட்டிட்டீங்க, உள்ள இருக்கிற ஒரு உறுப்பு அறுத்து எடுத்துட்டீங்க. அது கேட்ட டாக்டர் சொன்னாருன்றீங்க, குடல் வாழ்வுன்றீங்க, அல்லது ஏதோ சொல்றீங்க. அப்ப பரலோகத்துக்கு போனாலும் அந்த குடல் இருக்காது, ஒரு விரல் எடுத்தா அந்த விரல் இருக்காது. அப்ப அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி என்பது எது? தேவ ராஜ்யத்தை அடைவதுதான் நீதி. அது அடையணும்னா கூடுமான வரைக்கும் மருத்துவமனையிலோ அல்லது மருத்துவ ரீதியாகவோ அறுவை சிகிச்சைகளை நாம் செய்யக்கூடாது என்பது கடந்த கால பரிசுத்தவான்களுடைய உபதேசங்களில் ஒரு உபதேசம். அதை பிரசங்கித்தவர்கள் மாத்திரமல்ல, அது ஜீவியத்தின் சத்தியமா கடைபிடித்த அநேகரையும் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஒரே ஒரு பயம்தான், என்னன்னா இந்த உலகத்தின் சுகத்துக்காக ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. ஏன்னா ஊனனும் நொண்டியும் சப்பானியும் அங்க உள்ளே பிரவேசிப்பதில்லை. எந்த ஊனன் ரோசத்திரம் தன் சரீரத்தை அழகுக்காக இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், தோல் அறுவை சிகிச்சை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவன் அந்த ஈனமானவர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அதை விட நாம் சப்பானிகளாகவே இருந்தால் கூட இந்த மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது சத்தியத்திலும் சத்தியம். ஆரம்பத்திலே சப்பானிகள் என்று சொன்னேன். இப்ப அந்த சப்பானிகள் எங்க போய் நுழைஞ்சிட்டாங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே, குறிப்பா நித்திய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனுக்குள் போய் பிரவேசித்து விட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன சப்பானி என்கிற வார்த்தையை வைத்து இவ்வளோ பெரிய உபதேசத்தையும்
ஞான வெளிப்பாடுகளையும் அவர்களுக்குள் இருக்கிற கிருபையின் தாளந்துகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய நிலைமை, நீங்க சப்பானியா இருக்கிறீங்களா அல்லது நல்ல உறுப்புடையவர்களா இருக்கிறீங்களா என்பதை கவனி. 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எந்த உடல் ஊனமுற்றவர்கள் எவ்வளவு அவலட்சணமானவர்களா இருந்தாலும் அவர்களை அவமரியாதை செய்ய முடிஞ்சா உதவி செய்ய, முடியலையா அன்பா அமைதி அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருங்க. தூரத்தில் வேடிக்கை பார்க்கறது, அங்கது கிண்டல் பண்றது, அவங்கள காட்டி நையாண்டி பண்றது, ஓசத்துல இல்லாட்டி காசை கொண்டு போய் தூக்கி போடுறது. இந்த தூக்கி போடுறது, செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் காலை நீட்டிக்கிட்டு காலில் செருப்பு போட்டுக்கிட்டு பாலிஷ் போடுன்னு சொல்றதெல்லாம் அவர்களை உண்டாக்கின தேவனை காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கு சமானம். ஒருவரையும் நாம் உதாசீனம் பண்ணக்கூடாது. அவர்களுக்குள்ளும் ஒரு தாளந்து, அவர்களுக்குள்ளும் ஒரு கிருபை, அவர்களுக்குள்ளும் சில குடும்பம், சில பொறுப்புகள் இருக்கிறது. அப்ப ஒன்று, எல்லாரையும் மதியுங்கள், எல்லாரையும் நேசியுங்கள், எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்கள், வித்தியாசம் பார்க்காதீர்கள், அவலட்சணமாய் நினைக்காதீர்கள். 2வது, இப்படிப்பட்ட அவயவம் குறைவுள்ளவர்களையும் சப்பானிகளையும் ஊனர்களையும் முடவர்களையும் பார்வையற்றவர்களையும் ஊமைகளையும் யாரை கண்டாலும் ஒன்று அவர்களுக்காக ஜெபியுங்கள், 2வது முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்கள். அது நிமித்தமாவது தேவன் நமக்கு ஒரு இரக்கம் பாராட்டட்டும். முக்கியமாய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அந்த திறமை உங்களுக்குள் இருக்குதான்னு சொல்லி அவங்களோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாரு. ஒப்பிட்டு பார்த்தா சத்தியமா சொல்றேன், அவங்கள போல ஒரு வாழ்க்கை உங்களாலும் முடியாது, SSK சாமுவேலாக என்னாலும் முடியாது. பணியில போய் படு அப்படின்னா பணியில படுத்துக்கோ, உள்ள வராதுன்னா உள்ள வரமாட்டாங்க. அங்கேயே உட்காரு அப்படின்னா அங்கேயே உட்காருவாங்க. நீங்க ஒரு பழைய தட்டுல சோற கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் கொடுத்தா போட்டுக்குவாங்க. நம்மளால கிழிஞ்ச ட்ரெஸ் போட முடியுமா? தெருவுல போய் படுக்க முடியுமா? உடஞ்ச தட்டை தூக்கி நிக்க முடியுமா? சுத்திரம் யாருன்னு தெரியாத விட்ட பல்ல காட்டி அழகா சிரிப்பாங்க, குழந்தை மாதிரி சிரிப்பாங்க. நம்மளால சிரிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்ப நம்மளால முடியாத பல மகிமை அங்க இருக்கு. அவங்க அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு தேவன் நமக்கு ஆவிக்குரிய சப்பானிகளை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சப்பானிகள் முதலாவது தேவாலயத்துக்கு போகிறவர்கள், 2வது இயேசுவின் பாதத்தண்டையில் போய் இருக்கிறவர்கள், 3வது கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளுமாய் மாறுகிறவர்கள், 4வது கர்த்தருக்காக அவர்கள் நல்ல சாட்சிகளாய் அநேகரை எழுப்பி பிரகாசிக்கிறவர்கள், 5வது அவர்கள் ஊழியத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய தகுதியுடையவர்கள், 6வது அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார். இவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் அவர்களுக்குள் வைத்திருக்கிறபடி நாம், ஆண்டவரே, என் வீட்டில் மூத்தோர், முதியோர், வயது மூத்தோர், பலன் குறுகினவர்கள் அல்லது மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், படுத்த படுக்கையா இருக்கிறவர்கள் கூட ஒருவித சப்பானிகள் தான் ஆண்டவரே. அதை இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். அவங்கள நான் முறுமுறுக்க மாட்டேன், அவங்கள நான் சபிக்க மாட்டேன், அவங்களுக்கு குறித்து எங்கேயும் நான் குற்றமும் குறையும் சொல்ல மாட்டேன். அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது என்பதை இன்றைக்கு என்னை வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. நான் ஒரு குற்றவாளியாய் வந்திருக்கிறேன், என்னை மன்னிங்க. என் இருதயத்திலே நான் அருவருத்ததும் என் உள்ளத்திலே நான் முறுமுறுத்ததும் உண்டு. இனி ஒருவரையும் முறுமுறுக்காமல் நான் சந்தோஷமாய் அவர்களுக்கு உபகாரம் செய்ய, அவர்கள் வேண்டிய சலக்கரணையை செய்து முடிக்க, அந்த சலக்கரணையின் கிருபையை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. எல்லாருக்கும் சலக்கரணையை நிறைவேற்ற உங்களுக்கும் தேவனது சூனேமித்தியாளுக்கு கொடுத்தாரே. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சூனேமித்தியாளை குறித்து எலிசா சொன்னார், நாம் வந்தது முதல் அவள் நமக்கு சலக்கரணையாய் கவனிக்கிறாளே. அப்படின்னா ஒரு குறையில்லாமல் கவனிக்கிறார். அதுதான் சலக்கரணை. ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவர்களுக்கும் நான் பார்க்கிறவர்களுக்கும் நல்ல சலக்கரணையோடு உதவி செய்வேன்.
எனக்கு அந்த தயவை தாங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஏசாயா 33:23 படி நீங்களும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடுகிற சப்பானிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரி. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு ஏசாயா 33:23 படி ஓ சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லி, எதை கொள்ளையாடுவார்கள்? தேவாலயத்தை, தேவனுடைய பாதத்தை, ஊழியக்காரர்களை பற்றி கொள்வதை, ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்துவதை, ஜனங்களை பிரமிக்க வைப்பதை, இப்படிப்பட்ட நிறைய காரியத்தை அவர்கள் கொள்ளையாடுவார்கள் என்பதை சொல்லி அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்பதை காண்பித்துக் கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல அவயவங்கள் உடையவர்களாய் இருந்து சப்பானிகளாய் நடந்து திரிகிற சப்பானிகளாய் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்று முதல் உணர்வடைவார்களாக, தெளிவடைவார்களாக, யாரையும் பலவீனப்பட்டவர்களாகும், யாரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துச்சமாகவோ எண்ணாதபடிக்கு எல்லாரையும் கனம் பண்ண உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப ஆடியோ போட்டு கேட்டு ஆண்டவரே தன் இருதயத்தை கர்த்தருக்குள்ளாய் சீர்படுத்திக் கொள்ள தேவன் தயை செய்யும். இரவில் நல்ல திருத்தாரும் அதிகாலை இருட்டோடு ஜெபத்திலே கலந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.